வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலை செய்யக்கூடிய ஒரே தேவனான இயேசு கிறிஸ்துவின் இனிமையான பெயரால் இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்களது அன்பான வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் அறிந்த மிகப்பெரிய கப்பல் விபத்து டைட்டானிக் என்ற கப்பல் விபத்தாகும். 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் 15 அட்லாண்டிக் பெருங்கடலில் நடு இரவில் அந்த கப்பல் விபத்து நடந்தது. மிகப்பெரிய ஒரு பரிதாபமான ஒரு மரணங்கள் அங்கு கண்ணுமைக்கும் நேரத்தில் நடந்து முடிந்ததை நம் அனைவரும் அறிவோம். உயிருக்காக பயந்து அங்கும் இங்கும் மக்கள் ஓடிக்கொண்டிருந்தார்கள். மரண ஓலம், சிறு குழந்தைகளும் பெண்களும் தவிர அங்கு இருக்கிற மக்கள் எந்த மக்களுக்கும் பாதுகாப்பதற்கு ஒரு உயிர்காக்கும் படகம் கூட அங்கு கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான, மனதை பயமுறுத்தக்கூடிய மரண பயம் எல்லோரையும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் ஜான் ஹார்பர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிறிஸ்தவ போதகர் மட்டும் கொஞ்சமும் மரண பயம் இல்லாமல் சமாதானம் மிக்கவராக தனது சிறு ஒரு பெண்ணை மட்டும் அவர் உயிர்காக்கும் படகில் அனுப்பி வைத்துவிட்டு தான் கப்பல் மூழ்கும் போது மூழ்கி கொண்டிருந்த அநேக மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார். அவரும் மூழ்கி மரணத்தை எதிர்கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் மரண பயமே இல்லாமல் மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லி அவர்களை பலப்படுத்தினார். இறுதியாக தனது உயிர்காக்கும் உடையை கழற்றி வேறு ஒரு மனிதனுக்கு தந்து, இதை நீ உபயோகப்படுத்திக்கொள், உனக்கு உபயோகமாக இருக்கும் என்று சொல்லி அவனை காப்பாற்றி விட்டு இவர் தண்ணீரில் மூழ்கி மரித்து போனார். ஆனால் மரிக்கும் அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் கொஞ்சம் கூட மரணத்தை எதிர்கொள்வதற்கு எந்த பயமும் இல்லாமல் மிக தைரியமாக எதிர்கொண்டார். என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? ஒரே ஒரு காரணம்தான். என்னவென்றால், தனது பாவம் முழுவதும் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. மரணத்துக்கு பின்பாக எனது பாவத்திற்கான தண்டனையாகிய நரகத்திற்கு நான் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படாது. நிச்சயமாகவே கடவுள் இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து, அன்பின் தேவன் இருக்கிற அவரது இடத்துக்கு மட்டுமே நான் செல்வேன் என்ற ஒரு உறுதி அவருக்கு இருந்தபடியினால் இந்த மரணம் அவரை எதுவும் செய்ய முடியவில்லை. மரண பயத்தினால் அவர் பயந்து நடுங்கவும் இல்லை. இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நிஜமாகவே நீங்களும் நானும் கூட மரணத்தை பார்த்து பயப்படக்கூடிய மக்களாக காணப்படலாம். மரணம் நம்மை தொடக்கூடிய அந்த கடைசி வினாடி வரைக்கும் கூட இதற்கு நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுதே கூட நாம் நன்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே கூட நமக்கு வரக்கூடிய மரணத்தை குறித்து நாம் யோசிப்போமானால் நிச்சயமாகவே அது நமது இருதயத்தை குழப்பத்தில் உண்டு பண்ணுகிறது. ஐயோ, மரித்து போவேனா? நான் செத்து போவேனா? செத்த பின்பு நான் எங்க போக போறேன்? அது வரைக்கும் நம்பி இருந்த என் மனைவியும் பிள்ளைகளையும் யார் பார்த்துப்பா? இப்படி பல கேள்விகள் நமது இருதயங்களை சமாதான குறைவினால் சாகடிக்கும். ஆகவே நாம் அந்த மரண பயத்திலிருந்து விடுதலை அடையவும், இந்த பூமியில் கடைசி வினாடி வரைக்கும் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை சமாதானத்தோடு, நிம்மதியோடு, அர்த்தமுள்ளதாக வாழ்வதற்கும், இந்த வாழ்க்கை முடிந்த பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு, அந்த வாழ்க்கையை நான் நரக தீயில் வெந்து அழிந்து கஷ்டப்படாமல் இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கக்கூடிய அந்த அவருடைய சமூகத்தில், அவர் இருக்கும் இடத்தில் நான் முடிவில்லாத காலம் என் வாழ்க்கையை கழிப்பேன் என்ற ஒரு உறுதி நமக்கு வேண்டுமானால், அது இந்த பூமியில் வாழும் பொழுது எனது பாவங்கள் முழுவதும் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது என்ற நிச்சயம் மட்டும் இருந்தால்தான் அது சாத்தியமாகும். ஆகவே இப்பொழுது அந்த பாவ மன்னிப்பை குறித்து, அது நம்மை மரண பயத்திலிருந்து எப்படி விடுதலையாக்கும் என்பதை குறித்தும் கூட நாம் சற்று நேரம் தியானிக்கலாம்.
குறிப்பாக பாவ மன்னிப்பை கொடுத்து 2 முக்கியமான சத்தியங்களை தேவனது வார்த்தையில் நாம் சிந்திப்போம். ரோமர் புத்தகம் அதிகாரம் 6 வசனம் 23 இப்படி வாசிக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். பாவ மன்னிப்பை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் உண்மை இதுதான். பாவ மன்னிப்பு என்பது நம்மை மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கும். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் பார்ப்பதற்கு அல்லது பழகுவதற்கு இனிமையான மக்களாக காணப்பட்டாலும் கூட நம்மை படைத்த இறைவனாகிய தேவனது சட்டத்தை மீறின மக்களாகத்தான் நாம் காணப்படுகிறோம். நமது பேச்சு, நமது செயல், நமது சிந்தைகளில் தேவனுக்கு பிரியமில்லாத அநேக பாவங்கள் நம்மிடத்தில் உண்டு. எதை தேவன் செய்யக்கூடாது என்று சொல்கிறோம் அதை நாம் செய்கிற மக்களாக காணப்படுகிறோம். நாம் பொய் பேசுகிறோம், மற்ற மக்களை பிரித்து புறங்கூறுகிறோம், ஒருவர் முகத்துக்கு முன்பாக ஒன்று பேசுகிறோம், அவர் இல்லாத போது வேறொன்று பேசுகிறோம். இப்படியாக வார்த்தையில் நாம் அநேக பாவங்களை செய்கிறோம். மற்ற மக்களை இந்த வார்த்தையால் நாம் நோகடிக்கிறோம். கணவன் மனைவியை நோகடிக்கிறான் வார்த்தையால், மனைவி கணவனை பற்றி முறுமுறுப்பதால் அவள் மகனை நோகடிக்கிறாள். பெற்றோர்கள் பிள்ளைகளை, பிள்ளைகள் பெற்றோர்களை, இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மக்கள் இன்னொரு மக்களை வார்த்தைகளால் வதைக்கிற மக்களாக காணப்படுகிறோம். நமது செயல்கள் தேவன் எதை செய்யக்கூடாது என்று சொல்கிறார் அதைத்தான் செய்கிற மக்களாக காணப்படுகிறோம். நமது மனம் போன விஷயங்களை நாம் பார்க்கிறோம். நமது குடும்ப வாழ்க்கைக்கும் நமது தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நமது பரிசுத்தம் சுத்தமான வாழ்க்கைக்கும் உகந்த பல காரியங்களை விட்டுவிட்டு நம்முடைய இருதயத்தை மாசுபடுத்தக்கூடிய பல அசிங்கமான புத்தகங்களை வாசிக்கிறோம். நம்ம டிவியிலும் யூடியூபிலும் இருக்கக்கூடிய பல தேவனுக்கு பிரியமில்லாத அசிங்கங்களை நாம் காண்கிறோம். இவையெல்லாம் பாவம் என்று தேவன் சொல்லுகிறார், குற்றம் என்று சொல்லுகிறார். தேவனது நீதிமன்றத்தில் இதற்கு தண்டனை உண்டு. அதுதான் மரணம். மரணம் என்பது இந்த உலகத்தில் நமது சரீரத்தை விட்டு உயிர் பிரிவது மட்டுமல்ல, பிரிந்து போகக்கூடிய அந்த உயிரானது, பிரிந்து போகக்கூடிய நாம் தேவனது நியாய தீர்ப்பின்படி, தேவன் சட்டத்தின்படி நாம் வேதனை உள்ள ஒரு பகுதியில், நரகத்தில், அதற்கு பின்பாக கோடானு கோடி வருடங்கள் நாம் தண்டனையை அனுபவித்து வேதனையின் துக்கத்துக்குள்ளாக சென்று கொண்டே இருப்போம். அது மட்டும் கிடையாது, இந்த பூமியில் வாழக்கூடிய வாழ்க்கையும் கூட சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் தான் காணப்படும். ஏனென்றால் தேவனுக்கும் தேவனால் படைக்கப்பட்ட மற்ற மக்களுக்கும் விரோதமாக நாம் செய்யக்கூடிய பாவம் அவ்வளவு கொடுமையானது, கொடூரமானது. அது மன்னிக்கப்படாமல் இருக்கும் வரைக்கும் நமக்கு மரண பயம் இருந்து கொண்டேதான் இருக்கும். அந்த பாவம் முழுவதும் மன்னிக்கப்படும் பொழுது நிச்சயமாகவே அந்த மரண பயத்திலிருந்து நமக்கு மிகப்பெரிய விடுதலையை தேவன் தருகிறார். ஆம், பாவம்தான் நம்மை இந்த பூமியில் உயிரோடு சாகடிக்கிறது. பாவம்தான் நம்மை பயத்தோடு வாழச் செய்கிறது. நாம் செய்யக்கூடிய, நம்மை படைத்த அந்த அன்பின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக நாம் செய்யக்கூடிய பாவம்தான் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை நமக்கு தருகிறது. அந்த பாவம் தான் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே சண்டையை ஏற்படுத்துகிறது. அந்த பாவம் தான் பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் இடையே மிகப்பெரிய பகையை உண்டு பண்ணுகிறது. நாம் செய்யக்கூடிய பாவம் தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும், தனிப்பட்ட மனிதனுக்கும் இடையே மிகவும் வெறுப்புணர்ச்சியை, கசப்புணர்ச்சியை தூண்டி விடுகிறது. ஆகவே இந்த பாவம் நமக்குள் இருக்கும் வரைக்கும் நமக்கு சந்தோஷமான சமாதானமான வாழ்க்கை என்பது சாத்தியமே கிடையாது. ஜான் ஹார்பர் என்ற அந்த மனிதன், வெறும் 37 வயது நிரம்பிய மனிதன், சாகும் பொழுது அவர் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தோடு அவர் செத்ததினால் அவர் மகிழ்ச்சியோடு அந்த மரணத்தை எதிர்கொண்டார். ஆகவே நீங்களும் நானும் பாவ மன்னிப்பை பெற வேண்டியது இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு தேவையாக நமக்கு இருக்கிறது. இதுதான் பாவ மன்னிப்பை குறித்து நம்ம அறிய வேண்டிய முதல் உண்மை. இரண்டாவது உண்மை, அந்த மிகப்பெரிய, மிகவும் விலையேறப்பெற்ற அந்த பாவ மன்னிப்பை இயேசு கிறிஸ்து மட்டுமே நமக்கு தர முடியும் என்பதுதான். இங்கு தெளிவாக வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன்.
பாவம் மன்னிக்கப்பட்ட பின்பு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தேவ ஆசீர்வாதம் தான் முடிவில்லாத ஒரு வாழ்க்கை. அது இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே உண்டாகும் என்று இந்த வசனத்தில் தெளிவாக வாசிக்கிறோம். உங்களையும் என்னையும் படைத்த அந்த இயேசு கிறிஸ்து ஒரு அன்பான தேவன், ஞானமுள்ளவர். இந்த பூமியில் மனித குலத்தை, இதை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் கஷ்டப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிற அந்த பாவம் என்ற ஆணிவேரை அறுத்தெறியக்கூடிய ஒரே வல்லமையும் அன்பும் கொண்ட தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆகவேதான் அவர் பாவம் இல்லாதவராக இந்த பூமியில் மனிதனாக பிறந்து நீங்களும் நானும் நமது பாவங்களுக்காக நாம் அனுபவிக்க வேண்டிய நரக தண்டனையை, மரணத்துக்கு பின்பாக தேவன் தரக்கூடிய தண்டனையை சிலுவையில் அவர் நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையெல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டவராக, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பார்த்தோம், அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டவராக சிலுவையில் உங்களுக்காக எனக்காக உயிரையே தந்தார். அது மட்டுமல்ல, அவர் தேவனாக இருந்தபடியினால் 3ஆம் நாளில் அந்த மரணத்தையும் பாவத்தையும் ஜெயித்து உயிரோடு எழுந்து இப்போதும் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பு தருவதற்காக. இதை பார்த்து கொண்டிருக்கிற யார் பாவ மன்னிப்பு வேண்டும் என்ற நிச்சயத்தை உணர்ந்து அந்த இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ, அந்த இயேசுவிடம் வந்து கேட்கிறார்களோ, இயேசுவே எனக்கு மரண பயத்திலிருந்து விடுதலையை தாரும், எனது வாழ்க்கை இவ்வளவு சிக்கல்களாக இவ்வளவு பிரச்சனைகளாக போவதற்கு வேறு யாரும் காரணம் அல்ல, நான் தான் காரணம். எனது பேச்சில், எனது செயலில், எனது சிந்தையில் உமக்கு பிரியமில்லாத பல பாவங்களை செய்திருக்கிறேன். இந்த பொல்லாத பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. எனது பாவத்தை மன்னிப்பதற்காக சிலுவையில் நீர் எனக்காக உயிரையே தந்தீர், உயிரோடு எழுந்து என்று மனப்பூர்வமாக நம்புகிறேன் என்று உங்கள் இருதயத்தில் நீங்கள் இயேசுவை நம்பும் பொழுது, உங்களுக்காக சிலுவையில் அவர் செய்த அந்த தியாக செயலை நம்பி அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அந்த வினாடியே அவர் உங்களுக்கு தேவையான பாவ மன்னிப்பை தருகிறார். கோடிக்கணக்கான மக்கள் இயேசுவிடமிருந்து அந்த பாவ மன்னிப்பு பெற்ற மக்களாக சந்தோஷமாக சமாதானமாக மீதமுள்ள வாழ்க்கையை இங்கு கழித்திருக்கிறார்கள். இங்கு மரணம் ஏற்படும் பொழுது ஜான் ஹார்பரை போல கொஞ்சம் மரண பயம் இல்லாமல் கண்களை இங்கு மூடும் பொழுது பரலோகத்தில் இயேசு இருக்கிற அந்த சமூகத்தில், அந்த இடத்தில் கண்களை திறப்பேன் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் மறிக்கிறார்கள். நிச்சயமாகவே தேவன் அப்படிப்பட்ட வாழ்வை அவரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் தர காத்திருக்கிறார். இன்னும் ஏன் நீங்கள் தாமதிக்கிறீர்கள்? இயேசுவிடம் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்வதற்கு உங்களை தடை செய்வது எது? அது எதுவாக இருந்தாலும் கூட தேவன் தரக்கூடிய கிருபையால், தேவன் தரக்கூடிய இரக்கத்தால், தேவன் தரக்கூடிய பலத்தால் அதை அகற்றி போட்டு விட்டு நீங்கள் இப்பொழுதே இயேசுவிடம் வரலாம். இயேசுவே என்னை மன்னியும் ஆண்டவரே, எனது பாவங்களை மன்னித்து இந்த உலகம் தர முடியாத ஒரு பாவ மன்னிப்பையும், அந்த பாவ மன்னிப்பின் மூலமாக இந்த வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தையும் எனக்கு தாரும் என்று சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்து அந்த இயேசுவை நோக்கி பார்த்தீர்களானால் அந்த வினாடியே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதுதான் தேவன் தரக்கூடிய ஒரு அச்சாரம். தாமதிக்காதீர்கள். இந்த வாழ்க்கை எப்பொழுது வேணாலும் நமக்கு முடியலாம். ஜான் ஹார்பரை போல, டைட்டானிக் கப்பலில் பயணித்த அந்த நூற்றுக்கணக்கான மக்களைப் போல அவர் நினைத்து பார்த்திருப்பார்களா? இரவு 12 மணி ஆகும் பொழுது மிகப்பெரிய ஒரு பனிமலையில் நமது கப்பல் மோதி உடையும், நமது வாழ்க்கை இங்கேயே முடியும் என்று அந்த கப்பல் பயணத்தை ஆரம்பித்த மக்கள் யாரும் நினைக்கவில்லை. அதுபோல நீங்களும் நானும் வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு யாருக்குமே தெரியாது நமது பாவமானது நம்மை நரகத்துக்கு தள்ளும் என்று. ஆனால் தேவன் அதை உங்களுக்கு சொல்லுகிறார், எனக்கு சொல்லியிருக்கிறார். நாம் பிறந்ததிலிருந்து சாகும் வரை செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்திற்கும் தண்டனை உண்டு, தப்பிக்கவே முடியாது என்று. இயேசுவிடம் லஞ்சம் தந்தோ பணத்தை தந்தோ நாம் தப்பிக்க முடியாது. அவர் பட்சபாதமில்லாத தேவனாக இருக்கிறார். நமது பாவங்களுக்காக நாம் அனுபவிக்கும் தண்டனையை அவர் சிலுவையில் ஏற்று அனுபவித்திருக்கும் பொழுது, நமக்கு பாவ மன்னிப்பு இலவசமாக தர காத்திருக்கும் பொழுது, அதை புறக்கணித்து விட்டு நாம் இஷ்டப்படி நாம் பாவத்திலேயே மூழ்கி திளைப்போமானால் வரக்கூடிய தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? நாம் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. இது மிகப்பெரிய ரட்சிப்பு, இது மிகப்பெரிய பாவ மன்னிப்பு.
இந்த மிகப்பெரிய பாவ மன்னிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் இயேசு தரக்கூடிய அந்த தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? சகோதரர்களே, சகோதரிகளே, எனக்கு பிரியமான தாய்மார்களே, தயவு கூர்ந்து உங்களது வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுங்கள். இந்த வார்த்தைக்கு செவி கொடுங்கள். உங்களை நேசிக்கிறார். உங்களது ஆத்துமாவை அவரைப் போல நேசிப்பதற்கு ஒருவரும் இல்லை. நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே, இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் ஆண்டவரே, எனது பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, எனக்காக சிலுவையில் உயிர் தந்த உண்மையான தேவன் நீர்தான் என்று உங்களது நம்பிக்கையை அவர் மேல் வைத்திடுங்கள். அவர் தரக்கூடிய பாவ மன்னிப்பை பெற்று மரண பயம் இல்லாமல் மகிழ்ச்சியோடு ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே.